இந்த உலகத்தில் அன்பு ஒன்று தான் நிரந்தரமானது, உண்மைதானே? ஆனால் அதை உண்மையாக்குறதும் பொய்யாக்குறதும் யாரோட கையில் இருக்குது தெரியுமா? நம்ம யார்கிட்ட அன்பு வைக்கிறோமோ அவங்கள பொறுத்தது தான். வாழ்க்கையில் நம்ம யாரையும் எதிர்பார்த்து வாழவே கூடாது. எதிர்பார்த்தா தானே ஏமாற்றங்கள் கிடைக்கும். ஆனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டோம்னா நமக்கு அந்த வாழ்க்கையில் வழிகள் இருக்கவே இருக்காது. எப்பயும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம தோற்று போகணும் அப்படின்னு நம்ம மேலே காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கவங்க முன்னாடி என்றைக்கும் ஒரு துளி கண்ணீர் கூட நீங்கள் சிந்திடாதீங்க. மரண தருவாயில் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட முன்னாடி கண்ணீர் சிந்திடாதீங்க. ஏன்னா நமக்கு நம்ம மேலே வெறுப்பாக இருக்கிறவங்களுக்கு தேவை நம்முடைய மரணம் இல்லை, நம்மளுடைய கண்ணீர் தான். அதனால் யார் முன்னாடியும் நம்ம எப்படா தோற்று போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் கண்ணீர் விட்டு உங்கள் தோல்வியை என்றைக்குமே ஒத்துக்காதீங்க. யாருக்கு தான் கவலைகள் இல்லை? கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்காங்களா? நம்ம கவலைப்பட்டு கவலைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சா அது நம்மளை விட்டு போகுமா? எப்பையும் விருந்தோம்பல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விருந்தாளிகள் அங்கேயே தானே இருக்க பார்ப்பாங்க. அது மாதிரி கவலைகளும் நம்ம கூடவே இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பையும் கவலைன்னு வாழ்க்கையை ஓட்டாதீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சி வாழ பழகுங்க. நன்றி.